இன்னைக்கு நீங்கள் வந்து என்னதான் சொன்னாலும் ரைட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு, அதனால் அவருக்கு பதிலாக வேறு தலைவர் வந்திருக்கின்றார் அப்படின்னு. ஆனால் அண்ணாமலைக்கு முன்பு அண்ணாமலைக்கு பின்பு அப்படின்ற மாதிரி கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பார்க்குற பொதுமக்களுக்கே நல்லாவே தெரியுது. ஏன் இந்த மாதிரி வந்து அப்படியே அந்த மொமெண்டம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டு, அது வந்து தேர்தலுக்கு இன்னும் நிறைய மாதங்கள் இருக்கின்றது. அதனால் பீக்கிங் அட் த ரைட் டைம் அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம ஃபுல் ஸ்விங்கில் போகலாம் அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. அது அவங்க ஸ்ட்ராட்டஜி, நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பாஜகவில் ஒரு சிலருக்கு அண்ணாமலை வெளில போகணும் அப்படின்ற ஆசை வெளிப்படையாக இருக்குது. அது நல்லாவே தெரியுது ரூபன். அது அவராக போனோம், ஏன்னா அவரை வந்து அதிகாரப்பூர்வமாக கட்சியை விட்டு நீக்கினாங்க அப்படின்னா கெட்ட பேர். ஏற்கனவே பாதி காணாமல் போயிடுச்சு, மீதியும் காணாமல் போயிடும் அப்படின்ற ஒரு நிலைமை. அதனால் அவராக போவாரா அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு ஆசை இருக்கலாம், இல்லைன்னா சொல்ல முடியாது. எத்தனை பேர் அப்படின்னு என்ன கேட்காதீங்க, இருக்காங்க, அவ்வளோதான்.